ஹாய் ஹலோ வெல்கம் டு க்யூட் கார்னர். நம்ம இன்றைக்கி சுவையான பீட்ரூட் பகோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: பீட்ரூட் பகோடா போட போகிறோம். அதுக்கு நம்ம பீட்ரூட்டை அந்த அளவுக்கு துருவி வச்சுருக்கேன். நல்லா இந்த பெரிய துருவலில் போட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். கடல மாவு ஒரு 6 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசி மாவு ஒரு 6 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அதோட கார்ன்ஃப்ளவர் மாவு சும்மா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா பசங்க சாப்பிடுவாங்க, பிடிக்கும். மிளகாத்தூள் போட்டுப்போம். மிளகாத்தூள் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். பீட்ரூட் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்பூனுக்கு மேலே போட்டுக்கலாம். இது நான் வெறும் பச்சை மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுப்போம். எல்லாம் அப்படியே ஒன்றா சேர்ந்துடும். அதுலேயே பெருங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம். முதல்ல இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சிப்போம். இந்த மாவோட நல்லா அது சேர்ந்து வர அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும், ஈரப்பதமாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நீங்கள் இன்னும் இதாக்கிட்டு மொத்தமாக தண்ணியை ஊற்றிட்டு மொத்தமாக எடுத்து போடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். உதிரி உதிரியாக போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ரொம்ப தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு பகோடா மாதிரி போட்டு விட்ருங்க. அதனால் கொஞ்சம் நேரம் ஆகும், வேகிறதுக்கு டைம் எடுக்கும். கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். போதும். இந்த அளவுக்கு போட்டு எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியது தான். கொஞ்சம் எண்ணெய் வச்சுப்போம். அதில் இப்போ இதை பொரித்து எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். அப்படியே லைட்டாக பிரித்து விட்டிங்கன்னா எல்லாம் தனித்தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா பொரித்து எல்லாத்தையும் நல்லா எடுத்துட்டு ஒரு டைட்டான டப்பாவில் போட்டு வச்சா நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். உங்கள் மாவு கம்மியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது பீட்ரூட் டேஸ்ட்டு போயிடுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன் மாவு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு எல்லாம் மிளகாய் அடங்கின பிறகு இதெல்லாம் கொஞ்சம் அடங்கின பிறகு எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஒன்று எடுத்துகிட்டு அடுத்தடுத்தது அப்படியே போட்டு இறக்க வேண்டியது. நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம பீட்ரூட் பகோடா முறை முறைன்னு நல்லா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் மீ.